ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாங்கள் திருப்பதி போயிட்டு வந்திருக்கோம். அங்கே நாங்கள் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு சின்ன vlog தான். எங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸோ அதை தான் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக எங்களுக்கு ட்ரெயின் டைம் வந்து 2:30. திருப்பதி எக்ஸ்பிரஸ் தான் பிடிக்கிறதுக்கு நாங்கள் சென்ட்ரலுக்கு போயிட்டோம். கரெக்டாக நாங்கள் 12:30க்கெலாம் வீட்டில் இருந்து கிளம்பிட்டோம். எங்கள் கூட யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னா, எங்கள் அப்பா, அம்மா, அப்புறம் நாங்கள் 2 பேர், பாப்பா. அது குலதெய்வம் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு. அதனால அவங்க போனாங்க. அவங்க போகும்போது எங்களையும் வரணும்னு சொல்லி கம்பல் பண்ணி கூட்டு போயிட்டாங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஒரு பிளான் கிடையாது. ஒரு பிளான் இல்லாததான் நாங்கள் சடனாக கிளம்பியிருக்கோம். அதனால தான் எங்களுக்கு ஒன்றும் புரியல, ஐடியாவே கிடைக்கல எங்களுக்கு. உள்ளே போனால் தான் என்னென்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். பாருங்கள், என்ன ஒரு தைரியம்னா, பெருமாள் எல்லாம் பார்த்துப்பாரு அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்லேயே நாங்கள் கிளம்பிட்டோம். ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா டிக்கெட் இல்லவே இல்லை. ஜூலை வரைக்கும் இல்லை புக்குன்னு தெரியும், உங்களுக்கு தான் தெரியும். ஆமாம், இவங்க திடீர்னு போகணுங்க சூழ்நிலையில் எங்களையும் கூப்பிட்டதுனால எங்களுக்கே புரியல. நாங்களே தைரியமாக கிளம்பி போயிட்டோம். ஆமாம், பெருமாள் நல்லா எங்களை பார்த்துட்டாரு. ஆனால் நல்ல தரிசனம். என்னென்னலாம் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்றதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். நாங்கள் இப்போ நாங்கள் திருப்பதி ஸ்டேஷன் ரீச் ஆகிறப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈவினிங் 6 o'clock ஆகிடுச்சு. ஃபர்தராக நாங்கள் விஷ்ணு நிவாசம் அந்த இடத்துல போயிட்டு ஃப்ரீ லாக்கருக்கு க்யூ இருந்தது, அதுவும் வாங்கணும். நைட்டு போல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்டுக்கும் டோக்கன் வாங்கிட்டோம். ஆமாம், இந்த டோக்கன் எப்படி வாங்கினாங்க டீட்டெயில்ஸை இந்த வீடியோ எண்டில் சொல்லியிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ நாங்கள் எல்லாருமே திருமலாவுக்கு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு பிளான் என்னென்னா, அப்பாவுக்கு முடி இறக்கணும். விஷ்ணு நிவாசம் கேட் வாசல்லே ஃப்ரெண்ட்ஸ் திருமலா பஸ் ரெடியாக நின்றுது. டிக்கெட் அங்கேயே நாங்கள் வாங்கிட்டோம். நான் ஏசினா ஒரு ஆளுக்கு அப் அண்ட் டவுன் 80 rupees, அதாவது போகிற 160 ரூபா. ஏசினா 110. ஒரு சின்ன பசங்களுக்குன்னா நான் ஏசியில் குழந்தைங்களுக்கு ஒரு டிக்கெட் வந்து 45 rupees, அப் அண்ட் டவுன் 90 rupees. மலை மேலே ஏறுறப்போ செக்கிங் ப்ராசஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, பிளாஸ்டிக் பாட்டில்லாம் அவங்க அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டாம். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஸ்ரீவாரிமேடு நடைபாதை, ஃபுட்பாத் போகிற வழி. நடைபாதையில் போகிறவங்களுக்கு டிக்கெட் வந்து நடுவில் கொடுப்பாங்க. தரிசனம் பண்ணுறதுக்கு டிக்கெட்டு ஈஸியாக வாங்கிக்கலாம், அங்கேயே நடுவில் வாங்கிக்கலாம் நம்ம. ஆனால் இப்போ நாங்கள் எப்படி வாங்கினோன்னு கேட்டிங்கன்னா, விஷ்ணு நிவாசம் அந்த இடத்துல நாங்கள் சொன்னோம் இல்லையா, ஃப்ரீ லாக்கர் வாங்கினோன்னே நாங்கள் சாப்பிட்டுட்டு 10 o'clock எங்கள் அப்பாவும் அம்மாவும் ஃபஸ்ட்டு போயிட்டு லைனில் நின்னாங்க. ஆனால் அவங்க ஓப்பன் பண்ண டைம் வந்து நைட்டு 2 o'clock. 10 o'clock அவங்க லைனில் நின்று 2 o'clock அவங்களுக்கு கிடச்சிது. 2 o'clock மேலே நாங்கள் 2 பேர் போயிட்டு லைனில் நின்று 4 o'clock வெளியே வந்தோம் நாங்கள். ஆமாம். ஸோ எங்கள் டைம் வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே மார்னிங் 3 o'clock டைம் எங்களுக்கு. அவங்களுக்கு அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து பிஃபோர் டே 4 o'clock. ஸோ டைம் எங்களுக்கு மாறி போச்சு. இந்த தரிசனம் வந்து நாங்கள் 2 பேர் அழகாக பண்ணிட்டு வரணும். நாங்கள் தர்ஷனத்துக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். ஃப்ரீ பஸ்ஸில் தான் போகிறோம். பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பஸ் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அங்கே நிப்பாட்டுறாங்க. அந்த கண்டக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, ஸ்டாப் சொல்லி இறக்கி விட்றாங்க நம்மளை. 24 hours சர்வீஸ் இருக்குது. அதனால நமக்கு பயமே தேவையில்லை. எனி டைம் நான் பஸ்ஸில். அவங்க அப்பா அம்மாவுக்கும் எங்கள் 2 பேருக்கும் டைம் வித்தியாசம் வந்துட்டீங்களா. நாங்கள் என்ன நினச்சோம், 2 பேரும் எல்லாம் ஒன்றா பையலாம் நினச்சி உள்ளே போனால் அங்கே செக் பண்ணுறவங்க விட மாட்டேன்ட்டாங்க எங்களை. ஸோ அவங்க அம்மா அப்பா தனியாக தரிசனத்துக்கு போனாங்க, நாங்கள் தனியாக தரிசனத்துக்கு போயிட்டு வந்தோம். அங்கே போக முன்னாடி என்ன பண்ணோம், அன்ன பிரசாதம் கொடுத்து போயிட்டு சாப்பிட்டுட்டு லஞ்சு சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் சாதம், தயிர் சாதம் அருமையாக இருந்தது. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது, அருமையாக இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீனரிஸ் பாருங்களேன், கீழே பாருங்களேன், அந்த வெள்ளம் பார்க்க அழகாக இருக்கு பாருங்கள். அதுவும் நைட்டில் லைட்டு போட்டுருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. பாப்பா பாருங்கள், இந்த ஃப்ரீ பஸ் ரொம்ப பிடிச்சது அவளுக்கு. ஏன்னா ரொம்ப ரஷ் இல்லை எங்களுக்கு, அங்கங்கே இறக்கி நிப்பாட்டி இறக்கினாங்களா, ரொம்ப எங்கள் பாப்பாவுக்கு பிடிச்சது. வரா பாருங்க, என்ஜாய் பண்ணுறா பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அம்மாவும் அப்பாவும் தர்ஷனத்துக்கு கிளம்பிட்டாங்க. ஒரு 2:30 இருக்கும். அந்த டைமில் கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு டோக்கனில் போட்ட டைம் பார்த்தீங்கன்னா 3 o'clockலேருந்து 4 o'clock. ஸோ அதனால் அவங்க 2 பேர் ஃப்ரீ பஸ்ஸில் கிளம்பிட்டாங்க. எப்படியும் எங்கள் அப்பாவும் அம்மாவும் தர்ஷன் பண்ணிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், இவங்க 2 பேரையுமே கூட்டிகிட்டு லட்டு வாங்கிறதுக்கு கிளம்பிட்டோம். அங்கே கொஞ்சம் க்யூ அதிகமாக இருந்ததுனால இவங்க 2 பேருமே ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. இந்த டைம் தான் நாங்கள் உங்கள் கூட லைவில் வந்தோம். அதே பிளேஸில் தான் இருக்கோம் பாருங்கள். நான் உங்கள் கூட லைவில் வந்தேன் இல்லையா, அதே பிளேஸில் தான் இருக்கேன் பாருங்கள். உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 o'clock இருக்கும். சன்செட் கூட பாருங்கள், சூரியன் பாருங்கள் எப்படி இருக்கிறாருன்னு. கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது, ரொம்ப கூட்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கூட்டம் இருந்தது, பட் ஓகே, எப்படியோ பார்த்துட்டோம் நாங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோபுரம் தெரியுதுங்களா, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். எங்கள் அப்பாவும் அம்மாவும்
தர்ஷன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 o'clock இருக்கும். பார்த்துட்டு வந்துட்டாங்க. அதுக்குள்ளே நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு காஃபி சாப்பிட்டு அப்படியே ஷாப்பிங் பண்ணினோம். பார்த்தீங்கன்னா டைம் வந்து 8:30 ஆகிடுச்சு எங்களுக்கு. அப்புறம் எங்களுக்கு டின்னர் டைம் வந்துருச்சு. அப்போ நேராக அன்னப்பிரசாதத்துக்கு கொடுத்து போயிட்டு டின்னர் சாப்பிட்டோம். அருமையான சாப்பாடு ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலேயே நல்லா இருந்தது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அன்னப்பிரசாத் சென்டர் போகிறதுக்கு ஈஸ்ட்டு மாட வீதி வழியாக போய் ரைட் எடுத்தோம்னா அந்த சென்டர் வந்துடும். இந்த பாருங்கள், நாங்கள் எல்லாம் சாப்பிட்ற வழி தான் பாருங்கள். ரொம்ப வாங்க கூட்டமே இல்லை பாருங்கங்க. டின்னர் சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரீ பஸ் ஏறி அந்த அதாவது டோக்கன் வாங்கினவங்களுக்கு தனி வழி இருக்குது. ஸோ வித் டோக்கன் அவங்களுக்கு மட்டும் இந்த அங்கே ஸ்டாப் இறக்கி விட்றாங்க. டோக்கன் வாங்காதவங்களுக்கு அடுத்த ஸ்டாப்பு. ஸோ நாங்கள் ஸ்டாப்பில் இறங்கி கரெக்டாக உள்ளே போயிட்டோம். நாங்கள் தர்ஷன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக விடிகாலம்புற 4 o'clock ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் தரிசனம் பண்ணிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, மனசுக்கே நிறைவாக இருந்தது. தரிசனம் இதில் எல்லாருக்கும் உங்கள் எல்லோரும் சேர்த்து நாங்கள் வேண்டிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் பெருமாள் ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த வீடியோவில் திருமலா விலாக் பார்த்துருப்பீங்க. அடுத்த வீடியோவில் திருச்சானூர் விலாக் பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.